ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினால் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அமேசான் ப்ரைம் அப்படிங்கிற ஆப் பற்றின ரிவ்யூ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த அமேசான் ப்ரைம் ஆப்னா என்ன, அமேசான் ப்ரைம் எப்படி பயன்படுத்துறது, அமேசான் ப்ரைம் எப்படி வாங்குறது, அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த அமேசான் ப்ரைம் ஆப் உள்ளே நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா, அதாவது 1000 ரூபா கொடுத்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின பிறகு அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி வாங்கியிருக்கீங்க, 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய அமேசான் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சுருப்பீங்களா, அமேசான் ஆப் வச்சுருப்பீங்க. அந்த அமேசான் ஆப்பில் நீங்கள் ஒரு ப்ரைம் ஐடி வச்சுருப்பீங்க. அதில் தான் நீங்கள் அந்த 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அந்த ஐடி அதில் என்ட்ரு பண்ணாலே போதுமானது. இதில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது எந்த ஒரு டீட்டெயிலும் கேட்க மாட்டாங்க. சைன் அப் பண்ணுறது அப்படியே இது பண்ணிடுவாங்க. டேரெக்டாகவே இல்லை ரீடைரக்ட் ஆயிரும். நீங்கள் எந்த ஒரு ஐடியுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான இன்னொரு மொபைல் இன்னொருத்தரோட ஃபோனில் லாகின் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் மட்டும் அந்த ஐடி கேட்பாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு ஆனோடனே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லாங்குவேஜில் நிறைய வெப் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, மேலும் மூவிஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராமாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப அதிகபட்சமாக இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் எப்போ ஒரு மூவி வெளியாகும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வரக்கு எத்தனை நாள் ஆகுனா ஒரு 30 நாள் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 30 நாளோ 100 நாள் கணக்கு நினைக்கிறேன். 100 நாள் கழிச்சு தான் நம்ம தேட்டரில் பார்க்குற படம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அங்கே ரிலீஸ் பண்ண உடனே இங்கே பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட ரூல்ஸ் அதுதான். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 100 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இதில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்திங் 100 நாள் கரெக்டாக எனக்கு தெரில, ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும், அது கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது. அதுக்கு சொல்ல தான் இவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய மேலே டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோம் கொடுத்துருக்காங்க, டிவி ஷோஸ்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. டிவி ஷோ மாதிரி பண்ணுவாங்கள்ல இந்த சீரியல்ஸ், அது போல் அதை பற்றின டீட்டெயில் நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க. மேலே மூவிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூவிஸ் மட்டும் வரும். அப்போ கிட்ஸ்னு ஒரு டேப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போது வந்திருக்கு நினைக்கிறேன் புதுசாக. இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்க்குற மாதிரியான மூவிஸ் சேனல்ஸ் அந்த வீடியோஸ் மட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். மற்றபடி 18+ கண்டென்ட் எதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்காது. இந்த ஹோமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இதுவும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ட்ராமா, டாப் மூவி, தெலுங்கு மூவி, அது போல் எல்லா கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரே ஒரு தடவை நம்ம பேமெண்ட் மட்டும் கட்டினாலும் போதுமானது. இதை பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நிறைய ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி குறிப்பிட்ட அளவு அவங்க எதுவுமே சொல்லலை. இதில் எத்தனை டிவைஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் என்ன மென்ஷன் பண்ணல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டிவைஸ் கிட்ட இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஒரே டயத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸ் இதில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். மேலும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது கண்டென்ட் டைப் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அதில் மூவி அப்படிங்கிற இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் ஃபில்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூவிஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்த மூவி தான் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் பழைய மூவிகளும் இருக்குது. 19s சமயத்தில் வந்த மூவிஸும் நிறையா இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தேடுற மூவிஸ் இதில் கிடைக்கலாம் அதிகபட்சமாக. ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால் வேணாம். ஓகே, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி மாஃபியா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் பற்றினா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்குற பட்டன் கொடுத்துருக்காங்க. வாட்ச் லிஸ்ட், அதாவது லேட்டராக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷேர்னால் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. சும்மா அதோட லிங்க் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க டேரெக்டாக ப்ரைம் அக்சஸ் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பற்றின சின்ன இது கொடுத்துருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன். அது பார்த்தீங்கன்னா கீழே அதோட சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் மூவி கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இதில் நடிச்சவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது அவங்கள பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் டேரக்டரோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணிட்டு மூவியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மோர் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை பற்றி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை பற்றி இந்த இது என்ட்ராகும் போது நீங்கள் இதை பற்றி மூவியை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். வாட்ச் வித் ப்ரைம் ஸ்டார்ட் யுவர் 13 days ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது நான் ஐடி வந்து மாற்றி லாகின் பண்ணிட்டு அதனால் எனக்கு ஷோ ஆகுது. நார்மலாக நம்ம இதுனா நம்ம ப்ரைம் ஐடினா ஜஸ்ட் இங்கே ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்தையுமே ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது போல் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் இருக்க விஷயங்களை பார்க்கலாம். ஃபைண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபைண்டை கிளிக் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக மூவியோட டைட்டில் இல்லை மூவியோட நேம் அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த மூவியை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மேலும் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் லாங்குவேஜ் கிளிக் பண்ணால் அதோட லாங்குவேஜ் படமாக வரும். அது பார்த்தீங்கன்னா இதில் ஜானர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன ஜானரில் மூவிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன மூவிஸ்லாம் இதில் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை பார்க்கலாம். ஆஃப்லைனில் நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ நான் பார்த்துக்கலாம். அப்புறம் மை ஸ்டஃப்னு கொடுத்துருக்காங்களே, இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா
இது ஒரு ப்ரொஃபைல் பேஜ் மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, இப்போ தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஈஸ்வர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் எனக்கு இருந்தது, அதாவது ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா நிறைய பேர் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால, அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக ஒரு ஐடியா வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க 18+ எதுவும் வராமல் குழந்தைங்க பார்க்குற மாதிரி மட்டும் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். கிட்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம், அவருக்கு வந்து அந்த ஜானர் பிடிக்காது, வேறு ஏதாவது பார்ப்பாரு. அப்போது அவர் பார்த்த படம் நமக்கு வரக்கூடாது, நம்ம பார்த்தது அவருக்கு வரக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த குழப்பங்கள் இருக்குல்ல, அதில் இருக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பார்க்குற படம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோமோ அது வரைக்கும் கரெக்டாக அங்கே பாஸ் பண்ணி வச்சுருந்தா பாஸ் பண்ணி வேண்டி இருக்கும். மேலும் நம்ம விருப்பப்படுற ஜானரை செலக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அங்கே நமக்கு தேவைப்படுற படம்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம ஃப்ரெண்ட் எது விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு அவர் தனி ப்ரொஃபைல் வச்சுருக்கும்போது அவருக்கு தேவையான விஷயங்கள் அங்கே கிடைக்கும். அது போல் இருக்கிறக்காண்டி தான் அந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இதுவாக கொண்டு வந்தாங்க. இப்போ புதுசாக இவங்களும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து மேனேஜ் ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் லேர்ன் அபவுட் மோர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டீல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான், கியர் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்லோட், அதாவது நீங்கள் அந்த வைஃபை குவாலிட்டி இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற குவாலிட்டி என்னங்கிறத நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில், பேரண்ட் கண்ட்ரோல், உங்கள் குழந்தைங்க பார்க்குறாங்கன்னா நீங்கள் பேரண்ட் கண்ட்ரோலை சூஸ் பண்ணி என்ன மூவிஸ்லாம் அவங்க பார்க்க வேணாம் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் டிவைஸ்னால் இதில் என்னென்ன டிவைஸ்லாம் இப்போ லாகின் ஆயிருக்கு, நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் சொன்னால, எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு அட்மின், அதாவது அந்த ஐடி வாங்கின அந்த ஆளுக்காக தெரியும்ல, அதனால் கொடுத்துருக்காங்க. நிறைய யார் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கலாம். மேலும் அப்புறம் இவங்களை கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில் அப்படி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த அமேசான் பிரைம் ஆப். நீங்கள் ஜஸ்ட்டு பிரைம் ஐடி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடான மூவிஸ் வாட்ச் பண்ணலாம். நிறைய லாங்குவேஜ் இருக்குது, எல்லா லாங்குவேஜிலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு அமேசான் பிரைம் ஆப் பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரிப்ளை பண்ண நான் கற்றுருக்கேன். மேலும் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கேயும் என்ன கனெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.